என்னங்க என்னங்க காலையிலங்காட்டியும் என்ன பண்றாரு அந்த மனுஷன்? பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், நான் ஆபீஸ் கிளம்பணும், அக்கறையே இல்லாம இருக்கிறாரே. வேலைக்கு வச்சிருந்த 2 ரோபாக்களும் வந்து வேலை செய்யாம என்ன பண்ணுதோ தெரியல. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னங்க பண்றீங்க? அடடடடா, அடியே அமுதா, என்னடி காலையில காட்டியும் நையு நையின்னு மனுஷனை நிம்மதியா தூங்க விடுறியா? என்ன அது நிம்மதியா தூங்குறீங்களா? என்னங்க நிம்மதியா தூங்க இது 2014 இல்ல 2050. கொஞ்ச நேரம் அசந்து தூங்குனீங்க, அவ்வளவுதான், தலையில மண்ணை போட்டு மூடிடுவாங்க. வாங்கடா, வந்துட்டீங்களா? எல்லாத்துக்கும் நீங்க தான்டா காரணம். எல்லா வீட்லயும் கல்யாணம் ஆச்சுன்னா சீர்வரிசையோட அனுப்பிடுவாங்க. ஆனா உன் அப்பா, அதான் என் மாமனாரு, அடே மாப்பிள்ள, என் பொண்ணு ஏறனா காரு இறங்கனா காருன்னு வளர்ந்தவ. அவளுக்கு ஒரு வேலையும் தெரியாது. அவளோட வீட்டு வேலைக்கு உதவுறதுக்கு இந்த 2 உதவக்கார ரோபோக்களை வரதட்சணையா கொடுத்தாரு. அது மட்டுமா, என் பொண்ணு சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவா, ஆனா மேக்கப் இல்லாம இருக்கவே மாட்டாருன்னு சொன்னாரு. சரியா தானே போச்சு? அதான பார்த்தேன். என்னையும் எங்க அப்பாவையும் குறை சொல்லாம உங்களுக்கு தூக்கமே வராது. என் தங்கம், என் செல்லம், இவங்க இல்லாம என் உயிரே இல்ல. அதெல்லாம் இருக்கட்டும், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புற வேலைய பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். தம்பிகளா தம்பிகளா, என்ன பண்றீங்க? நீதாண்டா உடைச்ச, நீதாண்டா உடைச்ச, நீதாண்டா உடைச்ச, நீதாண்டா உடைச்ச, நீதாண்டா பண்ண, நீதாண்டா பண்ண, நீதாண்டா பண்ண, நீதாண்டா பண்ண. விடுங்கடா, டேய் விடுறா, டேய் விடுங்கடா, என்னடா பண்றீங்க? டேய் விடுறா. அப்பா ரூமுக்கு வந்து ரூம்ல இந்த எல்சிடி உடைச்சிட்டான். அப்பா இல்லப்பா இல்லப்பா, இவன் தான் என் ரூமுக்கு வந்து ஐபேட உடைச்சிட்டா. நீதாண்டா உடைச்ச, நீதாண்டா உடைச்ச. விடுங்கடா விடுங்கடா, டேய் விடுறா. பாத்தியாடி, இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், இவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இவனுங்களுக்குலாம் தனி ரூமு, எல்சிடி டிவி, செல்போனு, ஐபேடு. பாத்தியா காலம் எப்படி மாறி போகுதுன்னு? என்னங்க பசங்களை கரிச்சு கொட்டாதுங்க, இது கம்ப்யூட்டர் காலம். அடியே, நான் உன் பசங்களை கரிச்சு கொட்டுறேன், நீ அள்ளிட்டு போ. நான்லாம் அந்த காலத்துல நாட்டர்டாம் ஸ்கூல்ல படிக்கும் போது மூட்டை மூட்டையா புக்ஸ் தூக்கிட்டு போவேன். ஆனா இப்ப என் பசங்க ஸ்கூலுக்கு லேப்டாப் தூக்கிட்டு போறானுங்க. பசிச்சா அரிசி சோறும் காய்கறி குழம்பு சாப்பிடுற காலம் போய் இப்ப பசிச்சா மாத்திரைய சாப்பிடுற காலம் வந்துருச்சு. கேட்டா 2050ங்கிறானுங்க. இங்க பாருங்க, காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம தான் நம்மள மாத்திக்கணும், இல்லனா ஒரு நாய் கூட நம்மள மதிக்காது. அடியே, நாய் நம்மள மதிக்க வேணாண்டி, மனுஷனை மதிச்சா போதும். அடடா அப்பா, வர வர உங்க அட்வைஸ் ரொம்ப ஓவரா தான் போகுது. உங்க அட்வைஸ் எல்லாம் கேட்டா அம்மா சமையலுங்கிற பேர்ல கிச்சனுக்குள்ளேயே முடங்கி இருக்க வேண்டிதான். அப்புறம் நாங்க அதான் உங்க பிள்ளைங்க படிப்புங்கிற பேர்ல வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க வேண்டிதான். வாமா சஞ்சனா, வந்துட்டியா? எங்க நீ மட்டும் வந்திருக்கிற? உன் கூடவே இருக்கிற அந்த தோசைக்கல் எங்க? ஐயோ அப்பா, எத்தனை முறை சொல்றது, அதுக்கு பேரு தோசைக்கல் இல்ல தோசைக்கல் இல்ல, அதுக்கு பேரு ஐபேட் பா. ஆமா, ஐபேடு. எப்ப பார்த்தாலும் தோசைக்கல்ல மாவுத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கிட்டே இருந்தா அதுக்கு பேரு என்னவா? விடுங்கடா, என்னடா பண்றீங்க? அத விடுடா. அம்மா, இவன் நான் கொடுத்த பென்ட்ரைவ தொலைச்சிட்டாமா. ஓ அதுவா, அழகா இருக்குன்னு அம்மா தானே கார்ல தோடா போட்டுக்கிட்டேன். அதுவும் சரிதான். சரி சரி, கொஞ்சம் பேசாம தான் இருங்க. நம்ம பசங்களும் வீட்டுக்குள்ளேயே லேப்டாப்பு ஐபேடுன்னு அடைஞ்சு கிடக்குறாங்க. விளையாடுறதுனா கூட இந்த 2 ரோபோக்கள் கூட தாங்க விளையாடுறாங்க. நம்ம பசங்க பாவங்க. நம்ம பசங்க இதுவரையிலும் பார்க்காத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனோங்க. ஆமாப்பா, அப்பா ப்ளீஸ்பா. சரி, நீங்கெல்லாம் சொல்லி நான் என்ன வேணாம் சொல்ல போறேன்? நீங்க எங்க போலான்னு சொல்லுங்க, கிளம்பிடலாம். டைனோசர் எல்லாத்தையும் கூட பார்த்துட்டு வந்துட்டோம். சந்திர மண்டலத்துக்கு போன மாசம் தான் டூர் போயிட்டு வந்தோம். எங்கடா போலாம்? அக்கா,
ஃபாரின் போறதெல்லாம் நமக்கு பாத்ரூம் போற மாதிரி நினைச்ச நேரம் போயிட்டு வந்துடுறோம். வேற எங்கடா போலாம்? மேட்டூர் டேம்ல சும்மா ஜாலியா குதிச்சு ஸ்விம்மிங் பண்ணலானா அங்கேயும் தண்ணி இல்லைன்னு டேமையே பிளாட் போட்டு வித்துட்டாங்க. வேற எங்கடா போலாம்? எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நாங்க இதுவரைக்கும் போவாத இடம் நாங்க ஸ்கூல் லைப்ரரி தான். வேணா அங்க போலாமா? போடா. என்னப்பா என்ன பண்றீங்க? இங்க ஒரு பெரிய மாநாடே நடக்குது. தாத்தா வந்துட்டாரு. வாங்க தாத்தா வாங்க. தாத்தா, எங்களுக்கு நீங்க தான் ஒரு ஐடியா சொல்லணும். தாத்தா, இதுவரைக்கும் நாங்க போவாத இடத்துக்கு டூர் போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். ஆனா அது என்ன இடம் தான் கன்ஃபியூஸா இருக்கு தாத்தா. புதுசா ஏதாச்சும் ஒரு இடம் இருந்தா சொல்லுங்க தாத்தா. அப்பாவை கேட்டா அங்க போவாத, இங்க போவாத, அதை செய்யாத, இதை செய்யாத, ஒழுக்கமா இருன்னு ஒரே மகான் மாதிரி பேச தாத்தா. மனுஷனா பிறந்தா லைஃப நல்லா என்ஜாய் பண்ணணும் தாத்தா. அவரு பேச்செல்லாம் கேட்டா அந்த காலம் மாதிரி வாழ வேண்டியதுதான். இது 2050 தாத்தா. செத்து போனவனே 1 மணி நேரத்துல பிழைக்க வைக்கிறாங்க. இப்ப போய் மனுஷன் மனசாச்சின்ட்டு ரொம்ப கடுப்பா இருக்கு தாத்தா. அப்பாவோட ஒரே போர் தாத்தா. இதையெல்லாம் நீங்க உங்க மகன் அதாவது எங்க அப்பா கிட்ட எடுத்து சொல்ல மாட்டீங்களா தாத்தா? இதெல்லாம் நீங்க பேசலப்பா. அறிவியலும் விஞ்ஞானமும் உங்களை பேச வைக்குது. காலம் மாறி போச்சுல. காலம் மாறல தாத்தா. காலத்தை கம்ப்யூட்டர் மாத்திடுச்சு தாத்தா. கடவுள் மனுஷனை படிச்சாரு, ஆனா அந்த மனுஷன் கம்ப்யூட்டரை படிச்சான். கடவுள் பூமிக்கு வந்தாரு. நீங்க இப்படி பேசுறத பார்த்து தலை சுத்தி கீழே விழுந்துருவாரு. ஓ, கடவுளுக்கு லோ பிரஷரா இருக்கும்னு நினைக்கிறேன் தாத்தா. கவலைப்படாதீங்க தாத்தா, அதுக்கும் எங்கள்கிட்ட மருந்து இருக்கு, கொடுத்துருவோம். தாத்தாவோட ஒரே காமெடி தான். போ. காக்காவையும் குருவியும் காட்டி தாத்தா பாட்டி காசொல்ல கேட்டு குழந்தை வளர்ந்த காலம் போயிடுச்சு தம்பி. சரி. காக்கா குருவி வாழ்ந்ததா? அது நாங்க எங்க ஹிஸ்டரி புக்ல தான் படிச்சோங்க தாத்தா. ஆடு மாடுகள் கூட இந்திச்சாமே, எங்க மிஸ் அடிக்கடி சொல்லுவாங்க. சரி தாத்தா, அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு இடத்துக்கு டூர் போக வழி சொல்லுங்க தாத்தா. சரிப்பா, நீங்க இது வரைக்கும் பார்க்காத கற்பனையில கூட காணாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அந்த இடம் தான் உலகத்தின் 8வது அதிசயம். அடேங்கப்பா, சூப்பர் தாத்தா. தாத்தானா தாத்தா தான். நான் நினைக்கிறேன் அது அமெரிக்கால இருக்க ஒயிட் ஹவுஸ் அதான்டா இருக்கும். தாத்தா, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க தாத்தா. இப்பதான் தாத்தா நீங்க எங்களோட மிங்கிள் ஆயிருக்கீங்க. தாத்தா, நீங்க சொன்ன சொல்ல மாறக்கூடாது தாத்தா. சரி தாத்தா, நாங்க அப்பா அம்மா கூட ஷாப்பிங் கிளம்புறோம். ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல தாத்தா, ஷாப்பிங் போற இடத்துல ஸ்டார் நைட்டுங்கிற பேர்ல ஆட்டம் பாட்டான்னு என்ஜாய் பண்ண போறோம் தாத்தா.